நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, எல்லா மாவட்டங்கள்லயும் விமான நிலையம் இருக்கா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. முக்கியமான நகரங்கள்ல மட்டும் தான் இப்போ விமான நிலையம் இருக்கு. அங்கிருந்து தான் விமானம் வந்து புறப்பட்டுட்டு இருக்கு. ஆனா சமீபத்தில பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மத்திய விமான போக்குவரத்து துறை சார்புல வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில வந்து உள் மாவட்ட விமான நிலையம் வந்து தொடங்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, லோக்கல் விமான சர்வீஸ் வந்து தொடங்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதில முதல் கட்டமா பார்த்தீங்கன்னா, சூலூர், அரக்கோணம், செட்டிநாடு, சோழாவரம், உளுந்தூர்பேட்டை இங்க வந்து முதல் கட்டமா தொடங்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இங்க இருந்து பல மாவட்டங்கள்ல வந்து விமானம் மூலியமா நீங்க பயணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து இந்த விமான நிலையங்கள் வந்து பல மாவட்டங்களில் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நெய்வேலி, வேலூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் இங்கெல்லாம் வந்து விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, விமானத்தில வந்து தமிழகத்துக்குள்ள நீங்க போய்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டிருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய விமான நிலையங்கள் வந்து தமிழகத்துக்குள்ள வரும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இது தமிழகத்துக்கு மட்டும் தான் இந்த திட்டமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாதுங்க. இந்தியாவுல இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லயுமே இந்த மாரி திட்டம் வருது. அதாவது லோக்கல் விமான சர்வீஸ் வந்து கண்டிப்பா வருது அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டிருக்கு. இனிமே வந்து நம்ம வந்து பஸ்ஸையோ, ட்ரெயினையோ எதிர்பார்த்து அவசரத்துக்கு போய் நின்னு காத்து கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாரி விமானங்கள நம்ம இனிமே பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டிருக்குதுங்க.